வெல்கம் டு ஸ்ரீநிதி க்ரூஷெட். இந்த வீடியோவில் டேட்டூங்கிற ஏலியன் க்ரூஷெடல் பண்ண போகிறோம். அதில் ஹேண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிங்கர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிப்போம். அதுக்கு ஒரு யானில் ஃபஸ்ட்டு ஒரு மேஜிக் சர்க்கிள், மேஜிக் சர்க்கிள்குள்ளே 3 சிங்கிள் க்ரோஷே, 1 2 3 சிங்கிள் க்ரோஷே முடிஞ்சிச்சு. டெய்ல் எண்டை புல் பண்ணிக்கலாம். அடுத்த ரோலையும் அதே 3 சிங்கிள் க்ரோஷே தான் பண்ண போகிறோம். ஸோ ஹூக்கை அப்படியே பெண்ட் பண்ணி இந்த ரோவோட ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி யானோ மட்டும் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம ரிவர்ஸில் பெண்ட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் நம்ம பண்ணியிருக்க ஸ்டிச்சஸ்லாம் வெளியே தெரியும், இல்லைன்னா ஸ்டிச்சஸோட உள்பக்கம் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம பண்ணுற ஸ்டிச்சஸ் நமக்கு ஃப்ரண்ட்டில் விசிபிளாக இருக்க சைடு வெளியில் தெரியறதுக்காக இப்படி பேக்வேர்டாக எடுத்துக்கிறோம். இப்போ புல் த்ரூ. ஸோ இது செகண்ட் ரோவோட ஃபஸ்ட்டு ஸ்டிச். 1 2 3 செகண்ட் ரோவோட ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அடுத்து செகண்ட் ரோவோட செகண்ட் ஸ்டிச், ஃபஸ்ட் ரோவோட செகண்ட் ஸ்டிச்சுக்கு மேலே செகண்ட் ரோவோட செகண்ட் ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். yarn over, pull through. அடுத்து third stitch. எப்பயுமே இந்த மாதிரி கொஞ்சமாக 3 ஸ்டிச்சஸ் 4 ஸ்டிச்சஸ் வச்சு நம்ம பண்ணும்போது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக புல் பண்ணிப்போம். அப்படி இல்லாமல் கரெக்டாக நம்ம அந்த யான் ஹூக்கில் லூஸாக வச்சுருக்கோமா அப்படிங்கிறத கான்ஷியஸாக பார்த்துட்டு அடுத்தடுத்த சிங்கிள் க்ரோஷே பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி அடுத்த ஸ்டிச் எங்கே இருக்குங்கிறது கன்ஃபியூஷன் வரும். அப்போ பேக்வேர்ட் கவுண்டிங் பண்ணிக்கோங்க. டாப்லேருந்து 1 2 3 இதான் தேர்ட் ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச்சில் தான் நம்ம அடுத்து சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். அது நம்ம சின்னதாக இருக்கிறதுனால ஒரு ஸ்டிச்சை மிஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம டாப்லேருந்து பேக்வேர்ட் கவுண்டிங் பண்ணிக்கோங்க. அடுத்த ரோவில் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே, இதே மாதிரி ரோ நம்பர் 4 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. 3 சிங்கிள் க்ரோஷே வச்சு. அவ்வளோதான், ஒரு ஃபிங்கர் முடிச்சிட்டோம். இதே மாதிரி 4 ஃபிங்கர்ஸ் பண்ணிக்கோங்க. மிடில் ஃபிங்கரில் மட்டும் ஒரு ரோ எக்ஸ்ட்ரா, மொத்தம் 5 ரோ ஆஃப் 3 ஸ்டிச்சஸ் வரும். மற்ற எல்லா ஃபிங்கர்லேயும் 4 ரோஸ் தான். கொஞ்சமாக டெய்லன் விட்டு கட் பண்ணால் போதுமானது. 4 ஃபிங்கர்ஸ் க்ரோஷே பண்ணி முடிச்சாச்சு. மிடில் ஃபிங்கரில் மட்டும் மொத்தம் 5 ரோஸ் வரும். லாஸ்ட் ஃபிங்கருக்கு மட்டும் நம்ம டெய்லன் கட் பண்ண வேணாம், அதுலேருந்து அப்படியே ஹேண்ட் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அடுத்து பாம் எப்படி க்ரோஷே பண்ணுறதுன்னு பார்ப்போம். லாஸ்ட் ஃபிங்கர் எடுத்துக்கோங்க. இந்த ஃபிங்கரில் 2 சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். அடுத்த ஸ்டிச்சில் 1 சிங்கிள் க்ரோஷே. அது அடுத்த அந்த பாமோட ஃபஸ்ட் ரோக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சாக இருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 1 சிங்கிள் க்ரோஷே. ஃபஸ்ட் ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து நம்ம மிடில் ஃபிங்கர் எடுத்துக்கிறோம். மிடில் ஃபிங்கரில் 2 சிங்கிள் க்ரோஷே. ஃபஸ்ட் ஸ்டிச்சில் 1 சிங்கிள் க்ரோஷே. செகண்ட் ஸ்டிச்சில் 1 சிங்கிள் க்ரோஷே. அதுக்கடுத்து ஃபஸ்ட் ஃபிங்கரில் 2 சிங்கிள் க்ரோஷே. ஃபஸ்ட் ஃபிங்கரில் 3 சிங்கிள் க்ரோஷேமே பண்ணிப்போம். 1 2 1 சைடு முடிஞ்சிச்சு. இது பாமோட இன்னொரு சைடு. ஃபஸ்ட்டு ஃபிங்கரில் 3rd சிங்கிள் க்ரோஷே. அதுக்கடுத்து மிடில் ஃபிங்கரில் 3rd சிங்கிள் க்ரோஷே. 1 ஸ்டிச் நம்ம அன்யூஸ்டாக விட்டுருப்போம்ல, அந்த ஸ்டிச்சில் 3rd சிங்கிள் க்ரோஷே பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து லாஸ்ட் ஃபிங்கரில்
தேர்ட் சிங்கிள் க்ரோஷே. இந்த சின்ன சின்ன டெய்லெல்லாம் கட் பண்ணிட வேண்டாம். இதை வச்சு தான் நம்ம வந்துட்டு ஹேண்டுக்கு ஸ்டஃபிங்காக வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த ரோவில் மொத்தம் 9 சிங்கிள் க்ரோஷே இருக்கும். அடுத்த ரோவில் தம் அட்டாச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 4 ஸ்டிச்சஸில் 4 சிங்கிள் க்ரோஷே பண்ணிக்கோங்க. ஃபோர்த் சிங்கிள் க்ரோஷே. அதுக்கடுத்து நம்ம தம் அட்டாச் பண்ண போகிறோம். தம்மில் மொத்தம் 3 ஸ்டிச்சஸ் இருக்குமா? 1 2 3. 1 ஸ்டிச்சை மட்டும் நான் நெக்ஸ்ட் ரோக்காக மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ரிமைனிங் 2 ஸ்டிச்சில் ஹூக்குக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு ஸ்டிச் இன்சைட்லேருந்து வெளியே, உள்ளேருந்து வெளியே நான் ஹூக் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அதோட ஹேண்டில் வந்துட்டு இருக்க நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் வெளியிலேருந்து உள்ள, தம்மில் வந்து உள்ளேருந்து வெளியே, ஹேண்டில் வெளியிலேருந்து உள்ள இன்சர்ட் பண்ணி ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு யான் ஓவர், ஒரு புல் த்ரூ, சிங்கிள் க்ரோஷே பண்ணியாச்சு. தம்மோட செகண்ட் ஸ்டிச், இந்த ஸ்டிச் மார்க்கர் இல்லாமல் இருக்கிற இன்னொரு ஸ்டிச் இங்கே இருக்குது. அந்த ஸ்டிச்சில் இதே மாதிரி உள்ளேருந்து வெளியே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஹேண்டில் இருக்க நெக்ஸ்ட் ஸ்டிச் வெளியிலேருந்து உள்ள 2 ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணிட்டு 1 சிங்கிள் க்ரோஷே. இந்த ரோவில் தம் ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து ஹேண்டில் இன்னும் 3 ஸ்டிச்சஸ் ரிமைனிங் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 1 சிங்கிள் க்ரோஷே பண்ணிக்கோங்க. பாம் ரோ 2ல் மொத்தம் 9 ஸ்டிச்சஸ் இருக்கும். இந்த ரோவில் நம்ம தம்மும் அட்டாச் பண்ணியாச்சு. அடுத்த ரோவில் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ், அடுத்து இருக்க 3 ஸ்டிச்சஸில் 1 சிங்கிள் க்ரோஷே. அடுத்த ஸ்டிச் நம்ம தம்மில் பண்ண போகிறோம். தம்மில் ஒரு அன்யூஸ்டு ஸ்டிச் நம்ம வந்துட்டு ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஸ்டிச்சில் தான் நம்ம பண்ணிக்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம தம்மில் பண்ண 2 ஸ்டிச்சஸ் மாதிரி தம்மில் ஒரு ஸ்டிச், ஹேண்டில் ஒரு ஸ்டிச் பண்ண போகிறதில்ல. தம்மில் மட்டும் தான் இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம். அதுவும் வெளியிலேருந்து உள்ளே தான் நம்ம இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம். உள்ளேருந்து வெளியே கிடையாது, வெளியிலேருந்து உள்ளே தான் நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி வெளியிலேருந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி 1 சிங்கிள் க்ரோஷே. அவ்வளோதான், நம்ம தம்பை கம்ப்ளீட்டாக ஜாயின் பண்ணிட்டோம். இனி இன்னொரு சைடு திருப்பி 3 சிங்கிள் க்ரோஷே. 1 2 3 3 சிங்கிள் க்ரோஷே பண்ணோன்னா இந்த ரோ முடிஞ்சிடும். இந்த ரோவில் மொத்தம் 9 ஸ்டிச்சஸ் இருக்கும். அடுத்த ரோவில் அதே 9 சிங்கிள் க்ரோஷே பண்ணிக்க போகிறோம். எந்த இன்க்ரீஸும் எந்த டிக்ரீஸும் இல்லாமல். நைன்த்து சிங்கிள் க்ரோஷே. இந்த ரோ முடிஞ்சிச்சு. அடுத்த ரோவில் ஃபஸ்ட்டு 4 சிங்கிள் க்ரோஷே. ஃபோர் சிங்கிள் க்ரோஷே முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டிக்ரீஸ். அதுக்கடுத்து ரிமைனிங் 3 சிங்கிள் க்ரோஷே.
இந்த ரோவில் மொத்தம் 8 ஸ்டிச்சஸ் இருக்கும். பாம் முடிச்சிட்டோம். சின்னதாக டெய்லன் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ஹேண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆர்ம்ஸ் பண்ணுறதுக்கு பேக் சைடு ஆஃப் த ஹேண்ட்லேருந்து ஸ்டிச்சஸ் கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து லெஃப்ட் சைடு ஹேண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு. இந்த மாதிரி கை இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பேக் சைட்லேருந்து ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டோட்டல் 8 ஸ்டிச்சஸில் ஃப்ரண்ட்டில் 4 ஸ்டிச், பேக் சைடில் 4 ஸ்டிச் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. இந்த 4 ஸ்டிச் இதில் வந்து கரெக்டாக பேக் சைடில் இருக்குது. ரிமைனிங் 4 ஸ்டிச் வந்து ஃப்ரண்ட் ஸ்டிச்சஸ். பேக் சைட் க்ரீன் கலர் வரப்போகுது. ஸோ ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் யான் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு ஸ்லிப் நாட் போட்டாச்சு. பேக் சைட் ஸ்டிச் ஐடென்டிஃபை பண்ணோம்ல, அதில் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் நான் ஹூக் இன்சர்ட் பண்ணி 1 சிங்கிள் க்ரோஷே. பேக் சைடில் இருக்க 4 ஸ்டிச்சஸ்லேயுமே ஹூக் இன்சர்ட் பண்ணி 4 சிங்கிள் க்ரோஷே பண்ணிப்போம். 1 2 3 4th ஸ்டிச்சில் கலர் சேஞ்ச் பண்ணிக்கணும். 4th ஸ்டிச் யான் ஓவர். புல் த்ரூ பண்ணுறது பிளாக் கலர் புல் த்ரூ பண்ணும். சிம்பிளாக ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு அதை இதில் புல் த்ரூ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஒரு சின்ன டெய்லண்ட், ஒரு லாங் எண்ட் இருக்கும் பிளாக் கலரில். க்ரீனை நல்லா ஸ்ட்ராங்காக புல் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணும்போது இந்த சின்ன டெய்லண்டை வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அதை செக்யூர் பண்ணிவிட்டு நம்ம சிங்கிள் க்ரோஷே பண்ணோன்னா அதுக்கடுத்து அந்த பிளாக் பிரிஞ்சு வராது. ஒரு 3 ஸ்டிச்சஸ்க்கு வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க பிளாக்கனோட டெய்லண்டை. 2 3 4th ஸ்டிச்சில் நம்ம திருப்பி கலர் சேஞ்ச் பண்ணி க்ரீன் கலர் கொண்டு வர போகிறோம். க்ரீன் கலரில் புல் த்ரூ பண்ணியாச்சு. அடுத்த ரோ க்ரீன் ஸ்டிச்சஸ்க்கு மேலே திருப்பியும் 4 ஸ்டிச்சஸ் க்ரீன் ஸ்டிச்சஸ் பண்ண போகிறோம். ஆனால் இந்த ரோவில் வந்து பேக் லூப்பில் மட்டும் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு க்ரீன் ஸ்டிச் பேக் லூப்பில் இன்சர்ட் பண்ணி 1 சிங்கிள் க்ரோஷே. நமக்கு அவையில் இருக்கணும். நம்ம சைடு இருக்க ஸ்டிச்சை விட்டுட்டு பேக் சைடில் இருக்க ஸ்டிச்சை நம்ம 4 ஸ்டிச்சஸ்லேயும் 1 சிங்கிள் க்ரோஷே பண்ணிக்கிறோம். ஸோ 4th ஸ்டிச் அதில் கலர் சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். யான் ஓவர், கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு புல் த்ரூ. புல் த்ரூ பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கலரை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக புல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து 4 ஸ்டிச்சஸ் பேக் லூப்பில் மட்டும் பண்ணிட்டோம் க்ரீன் கலர். அடுத்து பிளாக் கலரில் 4 ஸ்டிச்சஸ்மே ஃப்ரண்ட் அண்ட் பேக் லூப் சேர்த்து பண்ண போகிறோம். அது ஏன் நம்ம வந்து ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் க்ரீன் கலர் பண்ணணுங்கிறது வந்துட்டு பின்னாடி நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பிளாக் கலர் 4 ஸ்டிச்சஸ்மே நம்ம 2 லூப்லேயும் சேர்த்து நம்ம சிங்கிள் க்ரோஷே பண்ணிக்கிறோம். Fourth stitch, color change. கலர் சேஞ்ச் பண்ணது ஃபஸ்ட் கலர் நான் டைட்டாக புல் பண்ணிக்கோங்க. அடுத்த ரோவில் நம்ம ஸ்டிச் ஷிஃப்டிங் கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். கலர் சேஞ்ச் பண்ணுற இடத்துல லைன் க்ராஸாக வராமல் ஸ்ட்ரைட்டாக வரதுக்காக அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். நான் ஐகார்டில் அதுக்கான வீடியோ கொடுத்துருக்கேன். ஸ்டிச் ஷிஃப்டிங்னா என்னென்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டிச் ஷிஃப்டிங் கான்செப்டுக்காக ஃபஸ்ட்டு 1 சிங்கிள் க்ரோஷே, அடுத்து 1 சிங்கிள் க்ரோஷேக்கு பதிலாக செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டிச் சேர்த்து ஒரு டிக்ரீஸ், அண்ட் லாஸ்ட் ஸ்டிச்சில் இந்த டிக்ரீஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக ஒரு இன்க்ரீஸ். இன்க்ரீஸ் பண்ணுறதுனால செகண்ட் ஸ்டிச்சில் நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். க்ரீன் கலரில் 4 ஸ்டிச் முடிச்சாச்சு. பிளாக் கலர்லேயும் இதே மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச் 1 சிங்கிள் க்ரோஷே, அடுத்து இருக்க 2 ஸ்டிச்சில் ஒரு டிக்ரீஸ்,
லாஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ். செகண்ட் ஸ்டிச்சில் கலர் சேஞ்ச். ஸ்டிச் ஷிஃப்டிங் வந்து 3 ரோஸ்க்கு 1 டைம் தான் அப்ளை பண்ணுவோம். ஸோ ரோ நம்பர் 8 முடிஞ்சாச்சு. ரோ நம்பர் 9 and 10 வந்து சேம் பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணிக்க போகிறோம். 4 ஸ்டிச்சஸ் க்ரீன் அண்ட் 4 ஸ்டிச்சஸ் பிளாக். அடுத்து ரோ நம்பர் 11ல் வந்து மறுபடியும் நம்ம ஸ்டிச் ஷிஃப்டிங் பண்ணுவோம். ரோ நம்பர் 11 வந்தாச்சு. இந்த ரோலையும் ஸ்டிச் ஷிஃப்டிங் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச் 1 சிங்கிள் க்ரோஷே, செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டிச் ஒரு டிக்ரீஸ், அடுத்த ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ். இதோட நமக்கு ஹேண்டில் க்ரீன் பார்ட் முடிஞ்சிருச்சு. இனி ஃபுல்லுமே நம்ம பிளாக்கில் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். அடுத்த பிளாக் கலர்லேயும் செகண்ட் கலரில் அதே மாதிரி ஸ்டிச் ஷிஃப்டிங் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டிச் 1 சிங்கிள் க்ரோஷே, செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டிச் சேர்த்து ஒரு டிக்ரீஸ். க்ரீன் யானோட பார்ட் முடிஞ்சதுனால நான் அந்த யானை செக்யூர் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்கடுத்து நம்ம கட் பண்ணிடுவோம். லாஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ். கலர் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, நம்ம பிளாக்லேயே தான் கண்டினியூ பண்ண போகிறோம். இதோட ரோ 11 முடிஞ்சிருச்சு. அடுத்த ரோ 12 அண்ட் ரோ 13 ரெண்டுலேயுமே வந்து ஃபுல் 8 ஸ்டிச்சஸுமே நம்ம பிளாக் கலர்லேயே தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லுமே சேம் கலரில் இருக்க போகிறதுனால நான் ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணிக்கிறேன். இவ்வளோ நேரம் நமக்கு அந்த கலர் டிஃப்ரென்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டிச் ஒவ்வொரு ரோலையும் தெரிஞ்சிச்சு. இப்போ சேம் கலர் யூஸ் பண்ணுறதுனால ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணிக்கிறேன். க்ரீன் யான் கொஞ்சமாக டெய்ல் அண்ட் விட்டு கட் பண்ணிக்கலாம். ரோ 12 அண்ட் ரோ 13 இந்த மாதிரி ஃபுல்லாக பிளாக்கில் முடிச்சுக்கோங்க. ரோ 13 லாஸ்ட் ஸ்டிச். அவ்வளோதான், ஹேண்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. பிளாக் யானை சின்னதாக லென்த் விட்டு கட் பண்ணிக்கலாம். இது ஹேண்டோட பேக் சைடு, இது ஹேண்டோட ஃப்ரண்ட் சைடு. சைடில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அந்த லைன். ஸ்டிச் ஷிஃப்டிங் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால சின்ன சின்ன டெய்லன்ஸே ஹேண்டுக்கு தேவையான ஸ்டெப்பிங்ஸ் போதுமானது. ஹேண்டோட பேக் சைடில் நம்ம ஒரு வி மாதிரி பண்ண போகிறோம். ஹேண்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது செகண்ட் ரோவில் மட்டும் நம்ம பேக் லூப் ஒண்டி பண்ணியிருந்தோம். அதில் ஃப்ரண்ட் லூப்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி அன்டச்சாக இருக்கும். அந்த லூப்பில் இருந்தால் நம்ம இப்போ ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த 4 ஸ்டிச்சஸ் வந்து நம்ம எடுத்துப்போம். ஒரு க்ரீன் கலர் யானில் ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஹேண்டை அப்சைட் டவுனாக திருப்பிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஹூக் இன்சர்ட் பண்ணி 1 சிங்கிள் க்ரோஷே. ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் இன்சர்ட் பண்ணி 1 சிங்கிள் க்ரோஷே. சிங்கிள் க்ரோஷே முடிச்சதுக்கப்புறம் செயின் 1 டர்ன். 4 சிங்கிள் க்ரோஷேயில் வந்து நம்ம 2 சிங்கிள் க்ரோஷே 2 டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் லூப் ரெண்டுலேயுமே சேர்த்து இன்சர்ட் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லூப், செகண்ட் லூப். ஆக்சுவலாக இது டிக்ரீஸ் கிடையாது, சிங்கிள் க்ரோஷே 2 டுகெதர் பண்ணிக்கிறோம். 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே 2 டுகெதர் பண்ணிக்கிறோம். So 2 stitches, chain 1, turn, மறுபடி 2 single crochet 2 together, 2 ஸ்டிச்சையும் சேர்த்து 2 லூப் இருக்கும். 2 லூப்புக்கும் சேர்த்து ஃபுல் த்ரோ. அவ்வளோதான், நம்ம வி பார்ட் முடிச்சிட்டோம். லாஸ்ட் ஸ்டிச்சுக்குள்ளே டெய்ல் எண்டை புல் பண்ணிப்போம். இப்போது இந்த வியை வந்து இந்த ஹேண்டோடு இப்படி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக அந்த டெய்ல் அண்ட் டேப்பஸ்ட்ரி நீடில் எடுத்துகிட்டு மிடில் ஃபிங்கர்லேருந்து 2 ஸ்டிச் கீழே இந்த பார்ட்டில் இன்சர்ட் பண்ணி கீழே ஹேண்டுக்குள்ளோடு எடுத்துக்கோங்க.
அதே மாதிரி நம்ம அந்த வி பார்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன டெய்ல் இருந்திருக்கும், அதையும் வந்து நம்ம டேப்பஸ்ட்ரி நீடிலில் எடுத்து ஹேண்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிப்போம். அவ்வளோதான், டேட்டோட ஹேண்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த லாஸ்ட்டு நம்ம ஃபினிஷ் பண்ண பிளாக் யான் தவிர மற்ற எல்லா யானுமே கரெக்டாக ஹேண்டோட லென்த் வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க. எனக்கு யான் ஃபில்லிங்ஸே கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு ஒரு வேளை லூஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் காட்டன் ஃபில்லிங்ஸ் வச்சுக்கோங்க. டேட்டோட ஒன் ஹேண்ட், டேட்டோட செகண்ட் ஹேண்ட். இந்த வீடியோவில் டேட்டோட ஹேண்ட் பார்ட் முடிச்சிட்டோம். ரிமைனிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி க்ரோஷெட்டிங்.